என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த வெள்ளிக்கிழமையில் உன் வராகியானவள் உனக்கான சந்தோஷமான செய்தியினை கொண்டு வந்து மஞ்சள் குங்குமத்தோடு உன்னை காண வந்திருக்கின்றேன். என் தங்கமே, மனமகிழ்ச்சியான செய்தி ஒன்று உனக்கு வந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தைக்கு மனதிற்குள் ஏற்படுகின்ற அந்த சந்தோஷத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. என் தங்கமே, என்னதான் நம் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது, எதை நோக்கித்தான் நாமும் சென்று கொண்டிருக்கின்றோம் என்று தெரியாமல் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கின்றாய். அமர்வதற்கு நேரம் கிடையாது, ஓய்வெடுப்பதற்கும் நேரம் கிடையாது. எப்பொழுதாவது நம் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிகழ்வு நடந்து விடாதா, ஏதேனும் ஒரு நல்ல விஷயம் வாழ்க்கையில் நடந்து விடாதா என்று நினைத்து என் பிள்ளை நீ ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய ஏக்கங்களுக்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாகத்தான் இந்த தாயானவள் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கின்றேன். உனக்கான சந்தோஷமான செய்தியையும் கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களிலும் இருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் ஒரு மங்கள நிகழ்வொன்று உன் இல்லத்தில் நடக்க வேண்டும். அந்த மங்கள நிகழ்வினை நடத்தி கொடுக்கத்தான் அம்மா கொண்டு வந்த மஞ்சளையும் குங்குமத்தையும் நீ தொட்டுவிட வேண்டும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற பல சூழ்நிலைகளுக்கு மத்தியில் உனக்கு ஒரு நல்லது நடந்துவிட்டால் அதை பார்த்து சந்தோஷப்படுவதற்கும் சிலர் இருக்கின்றார்கள், பொறாமைப்படுவதற்கும் சிலர் இருக்கின்றார்கள். என் தங்கமே, சந்தோஷப்படுகின்றவர்கள் சந்தோஷப்படட்டும். யாரெல்லாம் வருத்தப்படுகின்றார்களோ அவர்கள் மத்தியில்தான் நீ இப்பொழுது வாழ்ந்து காட்ட வேண்டிய கட்டாயம் வந்திருக்கின்றது. என் தங்கமே, யாரெல்லாம் உன்னை இந்த வாழ்க்கையில் கேலிக்குறியாக்கி பார்க்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் மத்தியில் நீ தலை சிறந்து வாழ வேண்டும். நீ இப்படி சென்றால் உன் வாழ்க்கை இப்படி ஆகிவிடும் என்று அவர்கள் சொன்னார்கள் அல்லவா? அப்படி சொல்கின்றவர்களுக்கு மத்தியில் நீ சொன்னது போல அல்ல, என் வாழ்க்கை எத்தனை சிறப்பானதாக ஆகி இருக்கிறது என்று நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். என் தங்கமே, ஏமாற்றுக்காரர்கள் எப்பொழுதுமே உன்னை சுற்றி சுற்றிதான் வந்து கொண்டிருப்பார்கள். நீ நல்லது நடக்கும் என்று ஒரு புறம் நினைக்க, இன்னொரு புறம் உன் வாழ்க்கையில் உனக்கு வேண்டாத விஷயங்கள் எல்லாம் நடந்தே தீரும். இப்படித்தான் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு பல கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்ததல்லவா? இதை எல்லாவற்றையும் தாண்டி மங்கள நிகழ்வு ஒன்றை நடத்தி கொடுத்து விட்டால் உனக்கிருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு நீங்கி உன் மனதிற்குள் ஒரு சந்தோஷமும் உன்னுடைய குடும்பத்திற்கு சந்தோஷமும் வந்து சேரும் என்பதனை நான் புரிந்து கொண்டேன். என் பிள்ளையினுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் நான் பூர்த்தி செய்ய முயற்சிகளை செய்கின்றேன். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் போதும். இது நாள் வரையிலும் நீ அனுபவித்தது எல்லாம் போதும். ஒரு வாழ்க்கைக்காக நீ போராடிய போராட்டங்கள் எல்லாம் போதும். இனியாவது இந்த வாழ்க்கை நீ நினைத்தது போல சந்தோஷமாக மாறட்டும். என் தங்கமே, அம்மா அத்தனை சுலபமாக உனக்கு இந்த வாக்கை தரவில்லை. எத்தனையோ நாட்கள், எத்தனையோ கஷ்டங்களை நீ கடந்து வந்த பிறகு இதை உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகுதான் நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நான் தரும் பொழுது அதனை சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்பதனை நீ மறந்து விடாதே. நீ ஆசைப்பட்டது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டும். நீ வேண்டி கேட்டது எல்லாவற்றையும் நீ மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த வாழ்க்கைதான் வேண்டும் என்று என் பிள்ளை என்னிடத்தில் கேட்டுக்கொள்ளும் பட்சத்தில்
நிச்சயமாக நீ ஆசைப்பட்டதையே நான் உன் கைகளில் ஒப்படைக்கின்றேன். எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை பெறுவதற்கு முன்பாக ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள். இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களுமே உன்னுடைய எண்ணங்களை பொறுத்ததுதான். எது நடந்தாலும் அது உனக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும் என்பதனை முதலில் நீ நம்ப வேண்டும். என் தங்கமே, நல்லது என்பதனை ஒருவருக்கு நடந்துவிட்டது என்றாலே அது மற்றவர்களுக்கு பிடிப்பதில்லை. இங்கே நீ சிரித்து விட்டால் சிரிக்கின்றாயா என்று உன்னை மீண்டும் மீண்டும் சோதித்து பார்க்கத்தான் நினைக்கின்றார்கள். என் தங்கமே, அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு இனி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு எதிராக இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய மனவேதனையை கொடுக்கப் போகின்றது. அவர்களினுடைய வயிற்றெரிச்சல் உன் வாழ்க்கையின் மீது படப் போகின்றது. என் தங்கமே, இதுவெல்லாமே சற்று கொடுமையான விஷயங்கள்தான். உன் வாழ்க்கை இப்படி நல்லபடியாக மாறிவிட்டதே என்று கண்கள் போட்டு விடுகின்றார்கள் அல்லவா? என் குழந்தை, இது போன்ற கண் திருஷ்டியிலும் இருந்து நீ கவனமாக இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு நீ சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் சாதித்து விட்டுத்தான் நமக்கான வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள முடியும் என்று நீ ஒரு புறம் நினைத்தாலும், இன்னொரு புறம் எல்லாமே நமக்கு நம் எண்ணங்களின்படி எத்தனை தவறுகள் இருந்தாலும் அது சரியாகத்தான் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கின்றதல்லவா? அந்த நம்பிக்கைக்கான பலனை உன் வாழ்க்கையில் நீ பெறத்தான் போகின்றாய். இனி இந்த வாழ்க்கை உனக்கு மனநிறைவை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக மட்டுமே இருக்கப் போகின்றது. உன்னை எதிர்த்தவர்கள், உன்னை எதிரியாக நினைத்தவர்கள் எல்லாம் நிச்சயமாக அதை உணர்ந்து கொள்வார்கள். ஆனால் உனக்கு துரோகத்தை செய்தவர்கள் அங்கே துரோகியாகவே நின்று கொண்டிருப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளை, இனி ஏற்பட போகின்ற இந்த சூழ்நிலைகளை கண்டு நீ நிச்சயமாக மனதிற்குள் அதிகமான போராட்டங்களில் இருந்து மீண்டு வர வேண்டும். உன்னுடைய இந்த சூழ்நிலைகள் எல்லாமே இனி உனக்கு மாற்றங்களை கொடுக்க வேண்டும். என் தங்கமே, மங்களகரமான நிகழ்வு நடக்கும் பொழுது மனதிற்குள் ஆனந்தம் நிச்சயமாக வந்துவிடும். பல நாள் கஷ்டங்களுக்கு ஒரே நாளில் உனக்கு தீர்வு கிடைத்து விட்டது போல தோன்றும். ஆறுதலுக்கு உனக்கென்று யாரும் இருக்கிறார்கள் என்பதை உனக்கு நிச்சயமாக அது உணர வைக்கும். இது போன்ற சூழ்நிலைக்காக காத்து கொண்டிருந்த என்னுடைய பிள்ளை, இனிமேல் நடக்கவிருக்கின்ற எல்லா நாளிலுமே உன் வாழ்க்கையை நீ உனக்கானதாக்கி கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையோடு இருந்து விட்டால் போதும். தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றது. உன் வாழ்க்கையில் மங்கள நிகழ்வினை நடத்த தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இனி உன் வாழ்க்கையில் நல்ல நிகழ்வுகள் நடக்காமல் போய்விடாது. எல்லாமே சந்தோஷமான அனுபவங்களை உன்னுடைய வாழ்க்கையில் கொடுத்து விடப் போகின்றது. இதை கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கான முன்னேற்றத்தை அடையத்தான் போகின்றாய். மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அடுத்த கட்டத்தை நோக்கி என் பிள்ளை நீ நிச்சயமாக நகர்ந்து செல்வாய். இனி எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்டதை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். இத்தனை நாள் போராட்டம் உனக்கு வெற்றியை கொடுக்க போகின்றது. என் குழந்தையினுடைய நல்ல எண்ணங்களுக்கு நல்லதே உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. யார் நினைத்தும் இங்கு எதுவும் நடந்துவிடப் போவது கிடையாது. நீ நினைத்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் இனிமேல் மாற்றங்களை கொண்டு வர முடியும். மற்றவர்கள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி மட்டுமே இருக்க வேண்டும். இதையெல்லாம் தெளிவாக மனதிற்குள் நினைவில் வைத்து கொண்டு
சந்தோஷமாக இந்த நாளை நீ உன் வாழ்க்கையில் மங்கள நிகழ்வோடு முடிக்க வேண்டும். மங்கள நிகழ்வு நடப்பதற்கான அத்தனை செய்திகளும் இன்று உன்னை வந்து சேரும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.